இப்படி ஒரு சாய்பாபா கோயில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பார்க்கவே கோயில் மாதிரி இல்லைங்க, பேலஸ் மாதிரி இருந்துச்சு. என்ட்ரன்ஸே வேற லெவல்ல இருந்தது. நாங்க சமயபுரத்துல இருந்து வரும்போது அக்கரைப்பட்டி சீரடி சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து சாய்பாபா இருக்க இடத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து சாய்பாபாவை வந்து ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ரைட் சைட்ல வந்து விநாயகர், கிருஷ்ணர் இந்த மாதிரி நிறைய சாமி இருந்தது. அங்க எல்லாம் வழிபட்டுட்டு அப்படியே அண்டர் கிரவுண்ட் வந்தோம் அப்படின்னா அங்க வந்து பெரிய சிவலிங்கம் வச்சிருந்தாங்க. சிவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தியான மண்டபம் இருந்ததுங்க. பார்க்கவே நீட் அண்ட் கிளீனா சூப்பரா ராயலா வச்சிருந்தாங்க. அங்க இருந்து ஒரு வழியில வந்தோம் அப்படின்னா அந்த வேவே பாத்தீங்கன்னா எஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. அங்க இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மரத்துக்கடியில வந்து ஜெய் சாய்பாபா இருந்தாரு. அவரையும் அப்படியே தரிசனம் பண்ணோம். இந்த கோயில்ல வருஷம் 365 நாள் 3 வேளையும் அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த கோயில் பார்க்கவே நீட் அண்ட் கிளீனா சூப்பரா இருந்தது. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு பிரணீதா கூட ஷாப்பிங் லாக் தான் போக போறோம். கடைக்கு போனதுமே பிரணீதா பிடிச்ச ப்ரௌனி கேக் கேட்டாங்க. நான் வந்து பிளாக் பஸ்டர் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். பிரணி வந்து ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே வெளியே போலான்னு சொல்லவும் யூனிஃபார்ம் கூட மாத்தாம கூட்டிட்டு வந்தாச்சு. மாலுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினா அவளுக்கு தேவையான திங்ஸ் அவ தனியா வாங்கிட்டு இருந்தா. ஒன்னா எடுத்து பேஸ்கெட்டை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில் போட்டுட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. படையப்பா ரீ ரிலீஸ்க்காக தாங்க வந்திருக்கோம். பிரணீதா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் படத்துக்கு போலான்னு சொன்னதும் என்ன சொல்றான்னு பாருங்களேன். எங்க போறீங்க? பிரணீதா ரெடி ஆயிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பிட்டா. நாங்க எல்லாரும் தியேட்டருக்கு போனதும் அவ இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. ஆல்ரெடி பிரணேஷும் அவங்க பாட்டியும் படத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீக் டேஸ்ல போலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்ததுனால தியேட்டரே ஃபுல்லா காலியா இருந்தது. படம் பார்த்துட்டே இருந்தா பிரணீதா நடுவுல தூங்கிட்டாங்க. இந்த படத்துக்கு எங்க வீட்டுக்காரு சின்ன வயசுல அவங்க பாட்டி கூட போயிருந்தாலும் அந்த ஸ்டோரி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சின்ன வயசுல இந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்கலைங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த ஒரு சாங்காகவே நான் வந்து தியேட்டர் வந்தேன். தலைவரோட படம் சூப்பரா இருந்தது. யாரெல்லாம் படையப்பா ரீ ரிலீஸ் பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. பிரணீதா சைஸ்ல எவ்வளவு பெரிய தோசை பாருங்களேன். இன்னைக்கு பிரணீதா வெளியே தோசை சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிட்டா. நாங்க எல்லாம் ஸ்வெட்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவளும் ஸ்வெட்டர் கேட்டா. அது ப்ளூ கலர் வேணும்னு சொல்லிட்டு அடமா அதே கலர் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் அவ தோசை கேட்டான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம். அங்க போய் உட்கார்ந்ததுமே மேடம் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. அவ கேட்ட மாதிரியே ரோஸ்ட் வந்து முக்கோண டைப்ல கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. அவ ஹைட்டே இருந்தது. அதை படுக்கவும் வைக்க முடியல. சோ அப்படியே நிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா புட்டு அழகா சாப்பிட்டுட்டு இருந்தா. கேட்டது என்னமோ பெரிய தோசை, ஆனா அவளால சாப்பிட முடியல. என்கிட்ட கொடுத்துட்டா. நைட்டு ஹெவியா நான் வேற சாப்பிட்டேன். நம்ம பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காருக்கு அதுலயும் பாதி கொடுத்துட்டேன். இவ தோசை கேட்டு கடைசியா நாங்க சாப்பிட்டு வர மாதிரி ஆயிருச்சு. கிறிஸ்துமஸ்க்காக பிரணேஷ் வந்து வீட்லயே கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து வைக்கணும்னு கேட்டிருந்தான். அதனால பிரணேஷ் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள பிரணீதாவும் நானும் கடைக்கு போயிட்டு பிரணேஷ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீயை ஓபன் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல பிக்ஸ் பண்ணிட்டு இந்த ட்ரீ வந்து குட்டி குட்டி கிளை மாதிரி வர மாதிரி இருந்தது. அதெல்லாம் நாங்களே தான் எடுத்து விட்டோம். நாங்க 3 பேரும் சேர்ந்து அழகா எடுத்து விட்டாச்சு. வாயின்னு வந்த குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரீல வந்து நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அழகா மாட்டி விட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலா வாயின்னு வந்த லைட் அதுல சுத்தி விட்டு சுவிட்ச் போட்டா சூப்பரா லைட் எரிஞ்சது. பிரணேஷோட ஆசையை வந்து நிறைவேற்றியாச்சு. இதுல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே. சுகம் சேருதே. இன்னைக்கு வெளியே போயிருந்தாங்க. அங்க வந்து டீ கேக் இருந்தது. ஆக்சுவலா அது டீ கேக்குன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்டால நிறைய பேர் டீ கேக்குன்னு சொல்லிட்டு டீல தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது ப்ளம் கேக்குன்னு தான் தெரியும். நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஏலக்காய் டீல தொட்டு சாப்பிட்டேன். ஒருவேளை பிளைன் டீல தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ என்னமோ. இது வந்து உண்மையிலேயே டீ கேக்கா இல்ல ப்ளம் கேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா முனி பண்ணி இருக்காரு பாருங்களேன். ரீசெண்டா வந்து எங்க வீட்டுக்காரும் நானும் சங்ககிரி பக்கமா இருக்க செங்கம்மா முனிப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம். இது வந்து எங்க மாமியாரோட சித்தி ஊர்ல இருக்க கோயில். சோ அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க. நாங்க 2 பேரும் போயிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனதும் நிறைய கடை இருந்தது. எங்க மாமியாரோட தம்பி வந்து எங்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு சாமி பார்க்க. உள்ள வந்து நிறைய சாமி இருந்தது. கும்பிட்டுட்டே போனா அங்க பாத்தீங்களா லைனா எல்லாரும் பொங்க வச்சுட்டு இருந்தாங்க. உள்ள பாத்தீங்கன்னா பெரிய கியூவே. சண்டே லாக் தான் பார்க்க போறோம். சண்டே பசங்க எல்லாம் வீட்டுல இருந்ததுனால அவங்க அப்பாவும் அவங்க பையனும் வந்துட்டு மேல ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரணீதா படம் வேணும்னு கேட்டா. ஆங்கிரி பர்ட்ஸ் படம் பார்க்கலாம்.
அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கிளைமேட் வந்து நல்லா மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து மீன் மேக்கர் சில்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் டீ குடுக்கலாம்னு சொல்லிட்டு டீ எடுத்துட்டு வந்து வச்சேன். வீக்லி ஒன்ஸ் தாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரமே கிடைக்குது. ஸோ இந்த வீக் வந்து ஜாலியா குழந்தைங்களோட போணுச்சு. இன்னைக்கு வந்து பொங்கல் பர்ச்சேஸ் தான் போறோம். கடைக்குள்ள போனதுமே பொங்கல் செட்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தது சாரி செக்ஷன் போயிட்டோம். சாரிலாம் நிறைய இருந்தது, பார்த்துட்டு இருந்தேன். எங்க மாமியாருக்கு வந்து சாரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசம்பர் கலரும் கிரீன் கலர் பார்டர் வச்ச மாதிரி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க முடிச்சுட்டு அப்படியே மேல போனா பிரணேஷ் வந்து இந்த டைம் ஷர்ட் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக ஷர்ட் எடுத்துட்டு பில்லிங் முடிச்சுட்டு கீழே வந்தோம் அப்படின்னா சாரி செக்ஷன்ல வந்து ஒரு சாரி எடுத்ததுக்கு பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா டோட்டலா வாங்கினதுக்கான பில்லை கொடுத்து அங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். பொங்கல் பர்ச்சேஸ் நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பிரணேஷ் பிரணீதா ஸ்கூல்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன். பிரணீதா வர டான்ஸ் ஆட போறாங்களா. காலையிலேயே பிரணேஷ் வந்து ஷர்ட் வேட்டிலாம் கட்டி ரெடி ஆயிட்டு அவன் கிளம்பிட்டான். பிரணீதாவுக்கு வந்து சூப்பரா ஒரு பட்டுப்பாவாடை செட்டு எடுத்திருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. பிரணீதாவே விலையில் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. பொட்டெல்லாம் வச்சு செயின்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பிரணீதா இந்த காஸ்டியூம்ல எப்படி இருக்கான்னு பாருங்க. உடனே அப்படியே ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூல்ல எல்லா குட்டீஸுமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. குட்டீஸ்லாம் ரெடி பண்ண பானையெல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. அதோட பிரணீதா ரெடி பண்ணதும் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டு கிட்ஸ் எல்லாம் வரிசையா அடுத்தடுத்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலா பிரணீதா டான்ஸ் பண்ணாங்க. அவ ஆட மாட்டான்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் டைம் ஆடி நாங்க இப்பதான் பாக்குறோம். செம ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. போகி அன்னைக்கு எல்லாரும் வாங்க மாரியை கும்பலாம். எங்க மாமியார் அரிசி வறுத்து தட்டுல கொட்டி ஆற வச்சிருந்தாங்க. நான் அதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அதோட கல்லையை ஆட் பண்ணி மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சி நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க மாமியார் கொள்ளுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு எடுத்து வச்சிருந்தாங்க. நான் பாவு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினா அவங்க அழகா கொள்ளுக்கட்டை பிடிச்சு எல்லாம் வச்சிட்டாங்க. சாமி கும்புறதுக்கு படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அரிசி கொட்டி கும்பம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழையில போட்டு வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் வச்சு கருவாட்டு குழம்பு முட்டையோட சாப்பாடு எல்லாம் வச்சு பிடிச்ச கொள்ளுக்கட்டையும் வச்சு எங்க மாமியார் தாங்க பூஜை போட்டாங்க. சோ எல்லாரும் ஃபேமிலியோட சாமி கும்பிட்டு முடிச்சோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலியோட கருவாட்டு குழம்பு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்க. போகி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாசல் பொங்கல் அன்னைக்கு நேரமா ஏஞ்சி கோலெல்லாம் போட்டு கலர் எல்லாம் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு 2 குட்டீஸும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோலத்துக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அது குங்குமம் பூவெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் எல்லாம் வச்சு வாழையில போட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பிரணீதா வந்து 2 பக்கமும் மஞ்சள் அழகா வச்சாங்க. பிரணேஷ் வந்து கரும்பு வச்சான். எங்க வீட்டுக்கார் வந்து தேங்காய் உடைச்சிட்டாரு. பிரணேஷ் வந்து நான் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் மாதிரி அவன் பூஜை பண்ணா. எல்லாரும் வாசல் பொங்கல் அப்போ சூரியனை வணங்கினதுக்கு அப்புறம் ஆளுக்கு கொஞ்சமா பொங்கல் எடுத்து சாப்பிட்டோம். நீங்க எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. வழக்கமா இந்த டைம்ல வந்து எங்க மாமனாருக்கு சாமி கும்பிடுவோம். இந்த டைம் வந்து மாமனாருடைய தம்பி அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் வேட்டி துண்டு சாரி எல்லாம் வச்சுட்டு படைக்கிறதுக்காக எங்க வீட்டுக்காரர் இலை போட்டாரு. பிரணேஷ் வந்து ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் அவங்களுக்காக செஞ்ச சாப்பாடு 5 வகையான பொரியல் வடை பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணி இலையில வச்சாச்சு. எங்க வீட்டுக்காரர் தேங்காய் உடைச்சு கற்பூரம் காட்டினாரு. எல்லாரும் சாமி கும்பிட்டு விரதம் விட்டதுக்கு அப்புறம் வந்து காக்காய்க்கு சாப்பாடு பிரணீதாவும் அவங்க அப்பாவை போய் வச்சாங்க. அங்க வச்சுட்டு வந்து நாங்க எல்லாரும் வந்து லைனா உட்காந்து சாப்பிட்டோம். இந்த பொங்கல் இன்னைக்கு எங்களுக்கு இப்படிதான் போனுச்சு. யாரெல்லாம் வீட்டுல வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.